சென்னைக்கு நானும் புதுசு தாம்பரத்தில் ஸ்டே இருக்கேன். சரி நல்லா பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் இந்த கடையை பற்றி வீடியோ போட்டுருந்தாங்க. சரி அது கடைக்கு போய் சாப்பிட்டா பார்த்தலாம் அப்படின்னு தான் கடைக்கு வந்துருக்கிறேன். என்னோட வாழ்க்கையிலே முதல் முறையாக மந்தி பிரியாணி சாப்பிட போறேன். இப்படி உட்காந்துக்கிட்டு படுத்துட்டு கூட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் போய் எனக்கே தெரிஞ்சது. 3 பேர் சாப்பிட்றதுக்கு மந்தி பிரியாணியை ஆர்டர் பண்ணியாச்சு. இங்க பாருங்க லைட்டு கிச்சு 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 எரியுதா. ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டை வந்து கொடுத்தாங்க. சரி இன்னும் 2 பிளேட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னுட்டா ப்ரோ இதுதான் ப்ரோ 3 பேருக்கு சேர்த்து அப்படிதாங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ எங்களுக்கு பத்தும் இவ்வளவு கம்மியா இருக்குது. சரி டேஸ்ட் ஓவரா இருக்கும் போல அதனால தான் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்டும் டீசெண்டா தான் இருந்துச்சு. நாங்க 3 பேர் உள்ள மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா குவான்டிட்டி பத்தலப்பா. வயிறே ரொம்பாம 800 ரூபா மொய் வச்சுட்டு கடையை விட்டு வெளியே வந்துட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டோம். 100 சாமிக்கிற படத்துக்கு தான் வந்திருந்தோம். ஜம்முன்னு சீடியில உட்காந்துட்டு படத்தை நல்லா ஃபன்னாவும் போயிட்டு நல்ல ஒரு கதையாவும் இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டோரின்னு சொல்லுவேன். அப்படியே நைட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒண்ணு வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க.